திரு கார்த்திகேயன், நல்ல வேளை விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்தலேன்னு சந்தோஷப்பட்டீங்க. பேரை மட்டும்தான் பயன்படுத்தலை போல இருக்கே, மீதி எல்லா சித்தாந்தத்தையும் பயன்படுத்துறாங்களே அவங்க. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்பை ஏற்படுத்தி கொடுத்த புதிய தலைமுறைக்கு ஒரு நன்றி. இப்ப இந்த திராவிடம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற தலைப்பு மிகப்பெரிய தலைப்பு. ஆனா நேரம் மிக சுருக்கமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கடகடன் பேசுறேன். உள்வாங்கிக் கொள்றதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்கன்னு சொல்றேன். ஒரே அடியா நம்ம இதை வந்துட்டு தேங்காய் உடைச்சது போல சொல்லணும்னாக்க, திராவிடம் யாருக்கு சாதகம்னா தமிழர் அல்லாதோருக்கு சாதகம், தமிழர்களுக்கு பாதகம். எப்படி அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னாக்க, இங்க யார் மலையாளி யார் தெலுங்கர் யார் கன்னடர்ங்கிற கேள்வி வர்றதே இல்லை. தமிழன், நான் தமிழன் சொன்னா மட்டும் யார் தமிழர் என்ற கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. இதற்குண்டான ஏன் இந்த கேள்வி தமிழர்களை மட்டும் நோக்கி வைக்கப்படுகிறது, ஏன் நம் மீது மட்டும் ஒரு முகமுடி போடப்படுகிறதுங்கிற கேள்வியை நீங்க எழுப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திராவிடம் யாருக்கு சாதகமானது? தமிழர் அல்லாதோர் தமிழர்களை ஆளுவதற்காகவும் வாழ்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்டாக திராவிடம் இங்க இருக்குங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும். அடுத்தது திராவிடம் சனாதனவாதிகளுக்கு சாதகமானது, சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்கு பாதகமானது. நீங்க முதல்ல சொன்னதை கூட நான் ஒத்துப்பங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியுமா? திராவிடம் சனாதனத்தை எதிர்க்கிறது தான் முதல் வேலை இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழும். சனாதனம் என்றால் என்ன? முதல்ல நாங்கள் பிறப்பால் இது வந்துட்டு எங்களுக்கு உரிமையானது, அதனால் பிறப்பால் நான் இந்த கருவறைக்குள்ள இருப்பேன், என் தோப்பனார் இருப்பார், நான் இருப்பேன், என் மகன் இருப்பான், பேராண்டி இருப்பான், நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம். அப்போ இதை எடுத்துக்கொண்டு நான் ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன், என் தகப்பனார் இருப்பார், நான் இருப்பேன், என் பேரன் இருப்பான், என் புள்ள இருப்பான்னு சொல்றது. ஆட்சியில பகிர்வு கேட்டால் நீங்கள் ஆன்டி இந்தியன், ஐயோ இது இவங்க டைலாக் இல்ல, நீங்கள் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சனாதனத்தின் உச்சம். சாதியவாதிகளுக்கு திராவிடம் சாதகமானது, சாதிய மறுப்பாளர்களுக்கு திராவிடம் பாதகமானது. ஏன் அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னாக்க, முதல்ல சொந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுடைய கட்சி கொடியை கிழிக்கிறதுல இருந்து, போஸ்டர்ல கிழிக்கிறதுல இருந்து, அவர்களை கொடியேற்ற விடாமல் தடுப்பதிலிருந்து, இங்க நீங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களை நல்ல நிலையில் உட்கார வைக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிறது வந்துட்டு சாதியத்தின் உச்சம். இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயங்க. இதுக்காக வந்துட்டு திராவிடம் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா, நான் சில விஷயங்களையும் சொல்ல விரும்புறேன். அமைச்சர்களாக உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ரெட்டியார் சாதி சங்க மாநாட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசுவதா இருக்கட்டும், என்னதையா நாமெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், பட்டியலினத்தவர்கள் இங்க நீதிபதிகளானது திராவிடம் போட்ட பிச்சைன்னு பேசுறதா இருக்கட்டும், நீங்க கவுடாவா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், இதையெல்லாம் திராவிடத்தின் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களே பேசும்போது சாதியவாதத்தின் உச்சமாக திராவிடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல விரும்புறேன். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உட்கார்ந்து பேசுறோம். மலைகளின் அரசிகளாக இங்க பல இடங்கள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலிருந்து தொடங்கி இங்க வரைக்கும் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய கேரளாவில் ஒரு போர்ட் கட்டணும்னாக்க அதை முழுவதுமாக தமிழகத்திலிருந்து கொள்ளையடிச்சு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இங்க இருக்குன்னா, கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்களுக்கு திராவிடம் சாதகமாயிருக்கிறது. நான் என் சூழலியல், என் அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு திராவிடம் பாதகமானதாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். திராவிட அரசியல் நிறைய இருக்கு, பேசுவோம். அடுத்த சுற்றுல பேசுவோம்.